வணக்கம். இது ஒரு நியூ கோர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இங்கிலீஷ் ஃபார் எவ்ரி ஒன் பேட்ச் 24 த 100 hour கோர்ஸ் இஸ் ஹியர். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா இது 100 hours இல்லை 120 hours இருக்க போகுது. ஏன்னா எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் பண்ணுறோம், ஸோ வி நீட் எக்ஸ்ட்ரா டைம். நிறைய டாபிக்ஸ் படிக்கிறதுனால ஸ்கூல் சில்ட்ரன் எக்ஸாம்ஸில் இந்த இங்கிலீஷ் கிராமர் செக்ஷனில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் யூ கேன் ஜாயின் திஸ் கோர்ஸ். இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவசியம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர் இஃப் யூ ஆர் அன் இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டீச் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல் யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேட்ச்லையும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. சில நேரம் சொல்லுவாங்க இங்கிலீஷ் டீச்சர்னு, சில நேரம் இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லாமையே சைலண்டாக லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ், கடைசியில் சொல்லுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், பிரயோஜனமாக இருந்தால் சரி, ரைட்? ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிராமரை டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டாவோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க, உங்களுடைய சில்ட்ரனுக்கு நல்ல இங்கிலீஷ் சொல்லித்தரணும்னாலும் நீங்கள் வரலாம். இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கலாம், இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கலாம்னா கூட யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். திங்க் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் அந்த மாதிரி தான் சில பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ படிச்சுட்டு இங்கே வந்து சேர்ந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இங்கிலீஷ் சொல்லித்தரலாம். இப்போ சொல்லித்தர நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், டச்லேயே இருப்போம். டவுட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் என்ன விஷயங்கள்னு தேடி போய் லேர்ன் பண்ணிக்கிறோம், ரைட்? இட்ஸ் அ குட் திங். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் தேவை. லோக்கலாக இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கோ இல்லை குளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இங்கிலீஷ் தேவை. இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அது காம்பவுண்ட் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா, அட்வர்பா, ப்ரெப்பசிஷனா, அதெல்லாம் கவலையே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். தப்பு இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுனா பேசுனா போதும்னு இருக்கும், ரைட்? ஸோ ஃபர்கெட் அபவுட் ஆல் த டேர்ம்ஸ் வி கிவ். இது பார்ட்டிசிபிளா, ஜெரண்டா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ரைட்? ஸோ அது யாருக்கு தேவைன்னா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான். ஏன்னா கொஸ்டின்ஸே அப்படி தான் இருக்கும். இது பார்ட்டிசிபிளா, ஜெரண்டா, ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா, அந்த மாதிரி, ரைட்? நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நல்ல இங்கிலீஷ் ப்ராப்பராக லேர்ன் பண்ணலாம். ஏன்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் த பேசிக்ஸ், கொஞ்சம் இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸும் சேர்ந்து தான் லேர்ன் பண்ணுவோம். இந்த லைவ் கிளாஸஸ்க்கு வர முடியலன்னா நீங்கள் இந்த லைவ் கிளாஸஸோடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அதுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸை பார்த்தும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். லைவ் கிளாஸஸில் எல்லாரும் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி எல்லாம் பண்ணும்போது நீங்களும் சைடில் அந்த மாதிரி டெஸ்ட் எழுதிக்கிட்டு உங்களோடய சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் யா தி ஏர்லி பேர்ட் ஆஃபர். எஸ், பிகாஸ் நான் அதை மறந்துடக்கூடாதுன்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த 4 நாளைக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபர் ஓப்பனாக இருக்குது. 12th நைட், மண்டே நைட் அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா யூ கேன் சேவ் மணி, ரைட்? அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸில் கேட்குறாங்க, வரலாமான்னு கேட்குறாங்க, நீங்கள் வந்து அடுத்த பேட்சில் சேருங்கன்னு நாங்களே சொல்லிட்டோம் அப்படிம்பாங்க. சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்மார்ட், ரைட்? ஓகே, ஸோ அவங்களுக்கும் நீங்கள் இப்போயே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு நியூ அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை? ஸோ இந்த டைம் வந்து பெஸ்ட் டைம். நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஃபார் த நெக்ஸ்ட் 6 to 7 months நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். போர்டு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் நியூ கோர்சஸ்லாம் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்னென்ன கோர்சஸ் வருது. சில நேரம் சண்டே எல்லாம் ஒரு 1 day ஒர்க் ஷாப் இல்லை ஒரு 3 hour ஒர்க் ஷாப் பண்ணும்போது கூட நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை மட்டும் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செஷன்ஸ் நடக்கும்போது நீங்கள் அதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம், ரைட்? அண்ட் தென் எஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு லேர்ன் பண்ண தேவையில்லை, எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சால் போதும், அப்படி ஒரு ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னா கூட உங்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்குது. ஸோ என்னோட நம்பரை இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். I'll tell you about a different plan, okay, where you don't get too much into all these grammar topics, but at the same time, you will be learning how to form sentences, and you will also
become confident in speaking and writing. Okay, so அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். எஸ், அப்புறம் இந்த சண்டே தி 11th of May ஒரு 3-hour workshop on simple compound complex sentences பண்றோம் 10 to 1. ஸோ அதுக்கு நீங்க ஜாயின் பண்றதுனால அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்த சண்டே தி 18th of May 10 to 1 இதே மாதிரி ஒரு 3-hour workshop on adverbs பண்றோம். ஸோ ஏற்கனவே நிறைய டாபிக்ஸ்ல இந்த மாதிரி 3-hour workshops பண்ணியிருக்கிறோம். டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரெபசிஷன், சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரிமெண்ட், அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ இது இந்த 2 டாபிக்ஸ்ல இது வரைக்கும் பண்ணலைங்கிறதுனால இப்போ பண்றோம். பட் அட் த சேம் டைம் ஏற்கனவே பண்ண டாபிக்ஸ் கூட சில பேர் கேட்பாங்க, திருப்பி எப்போ இதை பண்ணுவீங்கன்னு. ஸோ அதனால இன்னொரு ரவுண்ட் வரும், அப்போ நீங்க அதுக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த டாபிக்ஸ் இந்த கோர்ஸ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவதும் சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அவசியம் அந்த விஷயத்த சொல்லுங்க. கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்? தேங்க்யூ.